ரொம்பவே ஈஸியான விஷயம். பையர் வந்து மார்க்கெட்டில் என்டர் ஆகுறது சொல்கிறாங்க. ஒரு அப் ட்ரெண்ட்னா அப்படி இப்படி மேலே போகும், ஒரு டவுன் ட்ரெண்ட்னா அப்படி இப்படி கீழே வரும் அப்படின்னு இல்லாமல், அல்லது இப்படி நேராக போகும் அல்லது கீழே வரும், இதுதான் வந்து மார்க்கெட் அப்படின்னு நினச்சிட்டு யாரும் ஈஸியாக வந்துடாதீங்க. மார்க்கெட் வந்து டெய்லி டெய்லி புதுசு புதுசு புதுசாக வரும். ஒரு பிகினர் உள்ளே வந்தாலும் சரி, ஸோ அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்தாலும் சரி, ஸோ அன்னைக்கு ஓப்பன் ஆகி அன்னைக்கு எப்படி வந்து ட்ரேட் ஆக போகுதுங்கிறது அன்னைக்கு டேயில் தான் நம்ம வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியும். இந்த ட்ரேடை பாருங்கள், மார்க்கெட் வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு கேப் அப்பாக இருந்தாலும் இது வந்து பார்க்கறதுக்கு வேறு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. நம்ம இப்படி வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாள் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பிக் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு, ஒரு சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்காங்க. ஸோ வந்து ஒரு நாள் வந்து அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் அந்த மார்க்கெட் வராங்க, ஒரு நாள் அந்த ப்ரீவியஸ் க்ளோஸை கட் பண்ணி கீழே வராங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வித்தியாசமாக நடக்கும். ஸோ ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் அப்படிங்கிறது வந்து என்னவா இருக்கும்னா அதிகமாக தேவை. உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது பண்ண தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும்னா வின் பண்ண முடியும். ஒரு பிஸ்னஸ்னால் நம்ம எப்படிலாம் அதுக்கு ப்ரிப்பேர் ஆவோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து இதுவும் வந்து ஒரு சின்சியராக வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அப்ரோச் பண்ணி வரணும். நம்ம வந்து வெறும் 5000 தானே, 10,000 தானே, ஸோ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு தடவை 5000 10,000 நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க. மார்க்கெட் வந்து என்ன புது புது கெட்டப் போட்டு வந்தாலும் மண்டை மேலே உள்ள கொண்டையை மறந்துட்டோமோ அப்படின்னு மார்க்கெட்டை நீங்கள் யோசிக்க வைக்கிற அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் பையிங் பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பொறுமையாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து உங்களால் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச்.